ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அறத்துப்பாலில் துறவற இயல். அதில் இருக்க கூடா ஒழுக்கம், எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத பழக்கம், யார் யார் கூடலாம் நம்ம நட்பு வச்சுக்கக்கூடாது, எந்த பழக்கத்தெல்லாம் விடணும் அப்படின்றத சொல்கிறது தான் இது. சரி, ஃபஸ்ட்டு குறள் பார்க்கலாம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். அதாவது வஞ்ச மனத்தான் அப்படின்னா கெட்ட ஒழுக்கங்கள், கெட்ட எண்ணங்கள் இருக்கவனோட மனசு, கெட்ட மனசு இருக்கவனோட ஒழுக்கம் இருக்கு இல்லையா, அவன் வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அப்படி இருந்தான்னா அவன் உடம்புக்குள்ளே இருக்க 5 பூதங்களும் எது நம்ம உயிரை சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கோ, எதனால நம்ம உயிர் வாழ்கிறோமோ அந்த 5ம் வெளியே போயிடும்னு சொல்கிறாங்க. அவனை விட்டு எப்பா சாமி இவன் கூட தான் நம்மளை கொண்டு போடுவான், நம்ம பேருக்கு எடுத்து போடுவான்னு சொல்லிட்டு வெளியே போயிடும். அதுதான் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். அதாவது வானளவுக்கு உனக்கு புகழ் இருந்தாலும் சரி, அதனால் எந்த பயனும் இல்லை. எப்படின்னா உன் நெஞ்சத்துக்கு தெரிஞ்சே நீ ஒரு குற்றத்தை பண்ணுற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய புகழ் இருந்தாலும் அது அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. வானுயர் அளவுக்கு எவ்வளோ பெருசுக்கு புகழ் இருந்தாலும் தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அந்த புகழ் போயிடும், மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு தப்பு தான் நடக்கும். அதனால் எந்த பயனும் இல்லை, அந்த புகழ்னால ஒரு பயனும் இல்லைன்னு சொல்கிறார். சரி, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. அதாவது மன வலிமை இல்லாதவனோட ஒரு சொல். அதாவது நான் இப்போ ஒருத்தனுக்கு மன வலிமையே இல்லை, ஆனால் அவன் நான் நாளையிலேருந்து நல்லா படிப்பேன்பா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் அவன் ஒரு மன வலிமை இல்லாத ஒரு குடிக்காரன், நாளையிலேருந்து நான் குடியை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்கிற சொல் எப்படின்னா, பசு பெற்றம் புலியோட தோலை போட்டுக்கிட்டு மேய்ஞ்சா நான் இப்போ புலி தோல் போட்டிருக்கேன், எல்லோரும் என்னை புலின்னு நம்பிடுவாங்கன்னு ஒரு பசு நினச்சா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும். அந்த மாதிரியான முட்டாள்தனம் தான் மன வலிமை இல்லாதவன் சொல்கிற ஒரு வார்த்தை. நான் நாளையிலேருந்து நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறவனோட வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. அதாவது தவமறைந்து அல்லவை செய்தல், அதாவது நீ இப்போ ஒரு தவம் இருக்க, நீ ஒரு சாமிக்கு மாலை போட்டிருக்கன்னு வச்சுக்கோமே, அந்த மாலை போட்டுட்டு இருக்கும்போது தப்பான விஷயம் செய்கிறது எப்படி இருக்கும்? அது தப்பு இல்லை, ரொம்ப தப்பு இல்லையா? அது எப்படின்னா புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. புதற்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு ஒரு பறவைக்கு வலை வீசினா என்ன ஆகும்? அந்த புதரில் பட்டு வலை அவன் மேலேயே தான் விழுவும், அவனுக்கே தான் வினையாக முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் தவம் இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த தவத்துக்கு மரியாதை கொடுக்காம தப்பு பண்ணோம்னா ஒரு வேட்டையாடுறவன் புதருக்குள்ளே வச்சுட்டு வலையை வீசினா என்ன ஆகும்? புதரில் பட்டு அவனுக்கே விழுவும் இல்லையா? அந்த மாதிரி தான் போய் முடியும். உங்களுக்கு நல்லது நடக்காது, உங்களுக்கே தீங்கு தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. சரி, பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்ற ஏதவும் பலவும் தரும். அதாவது பற்றற்றம் என்பார் படிற்றொழுக்கம். எனக்கு எது மேலேயும் பற்று இல்லை, நான் சாமியார் மாதிரி. இப்போ நிறைய போலீஸ் சாமியார்லாம் இருக்காங்கல்ல, உண்மையான சாமியார்னா யார்? எது மேலேயும் ஆசைப்பட மாட்டாங்க, முற்றும் துறந்தவர்களாக இருப்பாங்க, ஞானிகளாக இருப்பாங்க, பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, நல்லதை மட்டும்தான் செய்வாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஆனால் போலியாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? நான் எல்லாத்தையும் திறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆசைப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்க பொய்யொழுக்கம் இருக்கவங்களோட என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எற்றற்றம் ஏதவும் பல தரும். அதாவது ஏன்டா இதை நம்ம செஞ்சோம், பேசாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்துரும். எதுக்கு இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி துன்பத்தை நிறையா தரும்னு சொல்கிறாங்க. நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் பண்கணார் இல். அதாவது நெஞ்சத்தில் ஆசையை விட்டு ஒரு மாதிரி காட்டிப்பாங்க, சரியா? நான் எனக்கு ஆசையே இல்லை நெஞ்சில் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் துறந்தார் போல் வஞ்சித்து, துறந்தார் மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு ஆசைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்கிறவங்க கொடியவர், அவங்கள விட கொடுமையானவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, புறங்குன்றி கண்டரையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து. அதாவது குன்றின் மணின்னு ஒன்று சிவப்பாக இருக்குமா, இந்த மாதிரி உரண்டையாக இருக்குமா. வெளியே எவ்வளோ சிவப்பாக இருந்தாலும் ஒரு மூக்கு சின்னதாக கருப்பாக இருக்குமா, சரியா? அந்த மாதிரி வெளித்தோற்றம் இல்லை, வெளியே நான் ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்க மனசு அந்த மூக்கு சின்ன மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த மூக்கை அந்த குன்றின்மணியோட மூக்கு எப்படி கருப்பாக சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பழகுங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். அதாவது மனசுக்குள்ளே கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும், குரோதம், அந்த மாதிரி நிறைய தப்பான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் வெளியே நான் நீர் போல் சுத்தமானவன், நான் நல்ல ஒழுக்கமானவன் அப்படின்ற மாதிரி உலகத்தில் நிறைய பேர் மறைஞ்சு வாழ்கிறாங்க, மறைந்தொழுகும் மாந்தர் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறார். சரி, கனை குடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலார் கொலர். அதாவது அம்பு விடுறோம் இல்லையா, அந்த அம்பு நேராக இருக்குது, யாழ் வளைஞ்சிருக்கு. வளைஞ்சிருந்தாலும் யாழ் நல்ல இசையை தரும், நேராக இருந்தாலும் அம்பு நம்மளை தாக்கி கொள்ளும். சில பேர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான், பார்க்குறதுக்கு பேசுகிறது நல்லா பேசுகிறாங்கிறதுக்காக அவன் நல்லவன் நம்பிடாதீங்க.
யார் எப்படி இருக்கான்றது ஆராய்ச்சி பண்ணி அவங்கக்கிட்ட பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். அதாவது உலகம் எது தப்பு, இதெல்லாம் ஒழுக்கமற்றதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம்னா, நம்மகிட்டருந்து எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து மொட்டை அடிச்சுட்டு நம்ம மறைஞ்சி வாழ தேவையில்லை. முடி நீட்டமாக வளர்த்திக்கிட்டு நம்ம உருவத்தை மறைச்சி வாழ தேவையில்லை. எதனால்? உலகம் எதெல்லாம் தப்புன்னு சொல்லுது அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ரொம்ப ஈஸியான 10 குறள். கூட ஒழுக்கம் ரொம்ப சூப்பரான குறள் கூட. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.